பெஞ்சல் புயல் கரையை நெருங்கி வரும் நிலையில் கடலோர மாவட்டங்களில் புயலை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதிகளிலும் காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. சாலைகளில் ஆங்காங்கே தேங்கியுள்ள மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். சென்னையில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் யாரும் கடற்கரை பகுதிகளில் அனுமதிக்கப்படவில்லை. கடலூர் மாவட்டத்திலும் கடல் சீற்றம் மிக அதிகமாக உள்ளது. புதுச்சேரி அருகே புயல் கரையை கடக்கும் என்பதால் அருகில் உள்ள கடலூர் மாவட்டத்தில் முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. வெள்ளி கடற்கரை பகுதிக்கு ஆபத்தை உணராமல் வந்த பொதுமக்களை போலீசார் எச்சரித்து திருப்பி அனுப்பினர். முன்னெச்சரிக்கையாக கடலூரில் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் பாதுகாப்பு மற்றும் மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்டத்திற்கும் அரக்கோணத்தில் இருந்து 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அனுப்பப்பட்டுள்ளனர். இதில் ஒரு குழு மரக்காண பகுதியில் நிறுத்தப்படும் என தெரிகிறது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. மாதவரத்தில் பேரிடர் கால மீட்பு பணிகளுக்காக வைக்கப்பட்டுள்ள உபகரணங்களை சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையாளர் நரேந்திர நாயர், கொளத்தூர் மாவட்ட கலால துணை ஆணையர் பாண்டியராஜன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதனிடையே புயல் மழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் 28,000 பணியாளர்களும் உபகரணங்களும் தயார் நிலையில் இருப்பதாக மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். இப்போ மறுபடியும் சென்னைக்கு மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. சென்னை மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய பருவமழையாக இருக்கட்டும், இல்லை புயலாக இருக்கட்டும், எதை எதிர்கொள்றதுக்காக தயார் நிலையில் இருக்குமாறு தெரிவித்திருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் ரோபோட்டிக் எக்ஸ்கவேட்டர் கொண்டு அந்த ஸ்லட்ஜ் ரிமூவலோ இல்லை ஆகாய தாமரோ இல்லை மழை காலங்களில் சேரக்கூடிய குப்பைகளெல்லாம் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். வரக்கூடிய மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகராட்சி தயார் நிலையில் உள்ளது. மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு 28,000 பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. புதுச்சேரியிலும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. பலத்த காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கடலில் அலைகள் சீறி பாய்ந்து கொந்தளிப்புடன் காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் எச்சரிக்கையை அடுத்து கடலூர் மாவட்டத்தில் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றவும் முகாம்கள் அமைக்கவும் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா உத்தரவிட்டுள்ளார்.